கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையாய் இருந்து மீண்டுமாக நம்மை கூட்டி சேர்த்ததுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபைகள் கடந்த நிகழ்வு முழுவதும் நம்மளோடு கூட இருந்ததுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாத்து வருகிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம்முடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிஸ்டர் தனலட்சுமி ஜெபம் பண்ணலாமா? ஓகே பாஸ்டர். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமா இருப்பவரே, அப்பா, இந்த இரவு நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இப்பொழுதும் நாங்க ஆண்டவரே சிலராக சேர்ந்து நம்முடைய வேதத்தை ஆண்டவரே படிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இந்த வேதத்தை கற்று நாங்களும் நம்முடைய ஆண்டவரே வருகைக்கு ஆண்டவரே சாட்சியான பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளில் நடக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. சரி, நம்ம சகோதரர் சரவணன் அவர்கள் தேவனை துதிக்கும்படியாக சில பாடல்களை பாடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் எண் பெரிய பாட்டு புத்தகத்துல 40. கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்தமடைவோம். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் 2-3 பேர் ஒன்றாய் கெஞ்சும் போது வருவார், வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினும் கேட்பதெல்லாம் தருவார், வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம், அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே, இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம். அடுத்த பாடல் 170. வானமும் பூமியாவற்றில் இயேசு மேலானவர், மனித தூதர் பேதானும் அவர் முன்பிலுவர். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார், பாவ நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார், இரட்சகர் உயிர் வீற்றதுமே என்றனுக்காகவே. வேறெந்த வாக்குவாதமும்
வேண்டுவதில்லையே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார். பாவ நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். பாவியின் பயம் யாவையும் நீக்கும் நாமம் இது. நரக தண்டனையை தொலைத்திடும் இது. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார். பாவ நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். பாவ சங்கிலியாவையும் தரிப்பார் என் இயேசு. வேதாளத்தின் தலையையும் நசுக்குவார் இயேசு. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார். அவர் நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். பாவத்தில் மாலும் யாவர்க்கும் உயிரளிப்பாரே. பலனற்ற ஆத்துமாவு சக்தி கொடுப்பாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார். பாவ நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். லோகையும் அன்பின் மாட்சியை ருசித்து பார்க்காதோ. மீட்பர் உதிர வல்லமை வந்து சொதியாதோ. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மாண்டார். பாவ நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நல்ல பாடல்களை பாடிய அருமையான சகோதரன் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அவருடைய சகல காரியங்களும் கர்த்தருடைய தயவு காணப்படும். நான் இன்னைக்கு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலை. கொஞ்சம் தான் பத்திரிக்கை இருக்குது, 200 பத்திரிக்கை தான் இருக்குது. அது போன ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதனால போகலை. வீட்லையும் வைக்கிறதுமான சூழ்நிலை எனக்கு நிச்சயம் உண்டாகலை. வேற யாராவது அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் 68 தான் இருந்துச்சு, இருக்கிறத கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதில் ஆண்டவருக்கு கிருபையினால கர்த்தருக்கு சோஸ்திரம். யாரு செய்யறோம் இல்லையோ, சரவணன் தினமும் அதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாயிருக்கிறது. அவரு அதை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய பிரயாணம் எங்க போனாலும் அவர் கையில ட்ராக்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் போக முடியாது. போற இடத்துல எல்லாம் பாக்குறவங்ககிட்ட கொடுத்துருவாரு, இல்லைன்னா பேசிடுவாரு, ஏதாவது செய்வார். நிச்சயமாக அவருடைய ஆர்வம் என்னெல்லாம் கொஞ்சம் வெட்கப்படதான் வைக்கிறது. ஆனாலும் அவருக்காக கர்த்தரை சோஸ்திருக்கிறேன். எல்லாரும் ஒன்றிணைவோமானால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகையை துரிதப்படுத்த முடியும். வேற யாராவது இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றீங்களா? சரி, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சகோதரருடைய ஊழியத்தை தாங்குவதற்காக ஒரு ஜெபம் செய்வோம். அம்மா ஜானகி சுனில் ஜெபம் பண்ணலாமாம்மா? பண்றேங்க சார். பேர் சொல்லுங்க சார். அவர் பேரு சரவணன். சரவணன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்புள்ள சுவாமி, ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பனே, இதோ அந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே
உம்மை நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவா எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, இந்த வந்து நேரத்திலும் கூட இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்க இங்க செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே எங்களுடைய ஆத்மாவுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. அன்புள்ள சாமி, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு பிரீதியா இருக்க தேவா கிருபை செய்யும். இந்த வந்து நேரத்திலும் கூட சாமி, சரவணன் சகோதரருக்காக விசேஷித்த வண்ணமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனை ஆசீர்வதியும் சுவாமி. அவருக்கு இருக்கும் அந்த ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நீர் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் சுவாமி. அன்புள்ள தாப்பனே, உம்முடைய சத்தியத்தை எடுத்து செல்லுகிற இந்த மகனை நீர் அதிகமா ஆசீர்வதியும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே, சாத்தானுடைய சோதனைகளுக்கும் கர்த்தாவே அந்த மகனை நீர் தாமே பாதுகாத்து வழி நடத்தலும். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகளில் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருக்க கிருபை செய்யும் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கவும், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி ஆத்தும ஆதாயத்துக்கு உபயோகப்படவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் மூலமாக பேசும் உம்முடைய சத்தியத்தை துரிதப்படுத்த கர்த்தாவே உம்முடைய வருகையை துரிதப்படுத்த ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவனே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் எடுத்து செல்லவும் நம்முடைய வருகையை துரிதப்படுத்தவும் தேவா நீர் கிருபை செய்யும். அன்புள்ள சுவாமி, இது அந்த வருஷத்திலும் கூட கர்த்தாவே எத்தனையோ அவக்கு துவக்கங்கள் சுவாமி, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் சுவாமி, எத்தனையோ வெள்ளங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர். இவைகள் எல்லாம் உடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஜாக்கிரதைப்படவும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் கிருபை செய்யும் சுவாமி. 10 கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருந்து கர்த்தாவே உம்முடைய வருகையின் போது தேவனே இவரே எங்களுடைய ராஜா, இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம் என்று சந்தோஷமாக உம்மை எதிர்கொண்டு வரக்கூடிய கூட்டத்துல நாங்களும் ஒருவராயிருக்க, இந்த 1,46,000 பேர்ல நாங்களும் ஒருத்தராயிருக்க தேவா எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, நீங்க யாராவது கருத்துக்கள் சொல்லணும், நாங்க படிச்சோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை எனக்கு இதை படிக்கும்போது இந்த குழப்பம் வந்துச்சு, இதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? அப்படி இல்லைன்னா ஜானகமா சொல்ல விரும்புறீங்களா? அதிகமா இல்ல சார், கொஞ்சம் தான். ஆனா நான் பேசுறவங்கள்ட்டையும் கேக்குற செய்திகளையும் உலகளாவிய விஷயங்கள் நடக்கிறதையும் நான் காதுல கேக்குறத வச்சு சொன்னோம்னா ஆண்டவருடைய வருகை நிஜமாவே ரொம்பவும் அதிசீக்கிரமா இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப மனசுல தோணுது. எங்க பார்த்தாலும் வெள்ளம், பூகம்பங்களும் எல்லாம் அவதூறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நீங்க சொல்ல போனா இப்ப நம்ம ரிலிஜியஸ் வேர்ல்டுலயும் ஹிந்து வேர்ல்டுலயும் ஜனங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு கேட்டா இந்த 24வது வருஷம் ரொம்பவும் ஆபத்தான வருஷம், இதுல ரொம்பவும் ஆபத்தான காரியங்கள் எல்லாம் நடக்க போது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் நான் காதுல கேக்குறேன். கேட்டுட்டு என்ன மனசுல தோணுதுன்னா, ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப அதிசீக்கிரத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும். எல்லா சின்ன சின்ன விஷயத்திலையும் கூட ஆலோசிச்சு இது என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகுமா, இது என்ன ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துமா அப்படின்னு ஒரு விஷயத்திலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எனக்கு மனசுல தோணுது. நானும் அப்படிதான் நிறைய விஷயத்துல
ஒரு விஷயத்துல நான் வேலையை கூட விட்டுற கூட பார்த்தேன். ஆனா சார் சார் சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்படி இருந்துட்டேன். இனி என்னோட துணிமணிகளை கூட நிறைய இருக்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் எரிஞ்சுதான் சாம்பல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், ஏழைகளுக்கும் பரதேசம் கொடுக்க முடியற அளவு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். என் வீட்டுல இருக்கிற சாமானையும் கூட நான் அவ்வளவா உபயோகிக்காத சாமானுங்கள் எல்லாம் இருக்கணுது. ஏன்னா என்ன போட்டிருந்த ஒரே ஒரு நகை தாலி தான் போட்டிருந்தேன். அதையும் எடுத்துட்டேன். இனி என்ன ஆண்டவருடைய வருகைக்காக எல்லா விஷயத்திலயும் நான் ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்திலயும் நான் வந்து இந்த பிஎடி படிச்சிட்டு இருந்தேன். அந்த பிஎடி படிச்ச அந்த இதை கூட நான் நிறுத்திட்டேன். எதுக்குன்னா 2 செமஸ்டர் நான் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதினேன். 3வது வருஷம் வந்தபடிக்கு அதுல ரெக்கார்டுங்க எழுதணும். எழுதிட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுனேன் வச்சேன். கடைசியில கொஞ்சம் விஷயத்துல நான் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை நான் பார்த்துட்டு வேண்டாம், இது எனக்கு இப்படி நான் பொய் சொல்லி நான் இந்த டிகிரி வாங்கினத இது என்ன பரலோகத்துக்கு என்ன கொண்டு போகுதா, அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் நான் விட்டுட்டேன். அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நானு என்னை ஆயத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் ஆயத்தப்படுறேன். அதே விதமாக இங்க ஒரு கேம்பஸ்ல இன்னொரு 3 பேரும் நானும் 4 பேருமா சேர்ந்து நீங்க வந்து ட்ராக் குடுக்குறீங்க, எங்கள்கிட்ட ட்ராக் இல்ல. அதனால நாங்க என்ன பண்றோம்னா வீடு வீடா போறோம். வீடு வீடா போய் ஆண்டவருடைய வருகையை பத்தி சொல்றோம். புரிஞ்சவங்களுக்கு புரியுது. எவ்வளவு தூரம் அவங்க அத அத கேட்டு அத அவங்க ஆயத்தப்படுறாங்களோ அது அவங்களுக்கும் அவங்க தேவனுக்கும் முன்னாடி இப்ப அவங்க மத்தியில இப்பவும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடிதான் நான் வீட்டுக்கு வந்தேன். போய் ஊழியம் செய்துட்டு ஒரு வீட்டுல போய் பிரேயர் மீட்டிங் எடுத்து அவங்கள்ட்ட ஏசாமி சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் அவங்களுக்கு தெரிய வச்சுட்டு சொல்லிட்டு சீக்கிரம் நீங்க எல்லாம் ஆயத்தப்படணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சாட்சிக்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபடுங்க. ட்ராக்ஸ் எதனால உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஆங்கிலத்தை கொடுக்க முடியாது. பாஷை தமிழ் இங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால நான் ட்ராக்க கொடுக்கல. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு கொடுத்தேன். அவங்க இந்த வாரமும் கூட ஆகுற மாதிரி இல்ல. அடுத்த வாரம் ஆகுமோ என்னவோ, எப்படியோ கடவுளுடைய சித்தம். சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சீக்கிரமா வாய்க்க செய்வார். சரிங்களா? வேற மொழிகளே நீங்க மொழியாக்கம் செய்யலாம். ஒருவேளை இங்க இருக்கிறீங்க, நீங்கள எந்தெந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல, அந்தந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. நிச்சயமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கும். சரி, நம்ம படிக்கணும் என்று தீர்மானித்திருந்தது. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? பாஸ்டர், சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலா ஒரு சந்தேகம். இப்ப இந்த முத்திரை வந்து லேக் அண்ட் 41 முத்திரை வாங்குறாங்கல்ல, அப்ப இந்த தேவன் வந்து முத்திரை போடுதல் என்பது வந்து 1844க்கு அப்புறம் தான் நடந்த ஒரு விஷயமா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து உதாரணத்துக்கு ஆபிரகாம், ஆதாம் அவங்களாம் மரிக்கும் போது அவர் முத்திரை போட்டுதான் அவங்க வந்து மரிக்கிறாங்களா? இது அப்கோர்ஸ் இது ஒரு சில்லி கொஸ்டினா இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை கேட்கணும்னு எனக்கு இல்ல ரொம்ப ரொம்ப சரியா நீங்க கேட்டிருக்கிறீங்க. சில்லி கொஸ்டின் எல்லாம் கிடையாது, ரொம்ப சரியாக கேட்டிருக்கிறீங்க. முத்திரையிடுதல் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு முத்திரையிடுதல் இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. அது 1849க்கு பிறகுதான் நமக்கு அது ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கிறது. அவர்கள்லாம் முத்திரையிடப்பட்டார்கள் என்று நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா 1849க்கு பிறகு அது சம்பவம் நடந்ததுக்காக தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்கள் இருந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி மரிக்கிறதுக்கு முன்பாக முத்திரை போடப்படுகிறார்கள் என்று சொல்லி. இதுல இன்னொரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். இரத்த சாட்சிகளாக மரிக்கிறாங்க தெரியுமா? ஸ்தேவானை குறித்து எழுதும் பொழுது அந்த பயம் அவனிடத்துல இருந்து போயிட்டுமா, அந்த மறைக்க போறோம், கொல்ல போறாங்க, ஐயோ மரணம் அப்படிங்கிற பயம் அவனிடத்துல இருந்து போயிட்டு அப்படின்னு எழுதுவாங்க. அவர்களை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் என்பது நமக்கு சொல்லப்படலை. முத்திரிடப்பட்டார்களா,
இதே மாதிரி முத்திரிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்களா, அவர்களுக்குரிய காரியம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த மரணம் உண்டாயிற்றா என்பது நமக்கு தெரியல. தெரியாததுல நம்ம ரொம்ப உள்ள போய் நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனா கதவு அடைக்கப்படுகிற சம்பவம் நிறைய இருந்திருக்கு. அதாவது துன்மார்க்கனுக்கு இரக்கம் நிறுத்தப்படுகிற சம்பவம் வேதாகமத்துல நிறைய இருக்கு. அது நம்ம மறுக்க முடியாதது. ஆனா பரிசுத்தவான்களை அவர் எப்படி கையாண்டார்? துன்மார்க்கனுக்கு கதவை அடைக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கும் கதவை, அதாவது அடைத்தங்கிறது நியாயத்தீர்ப்பு முடிச்சாரா அப்படின்னா, எனக்கு அதுல இன்னும் உறுதியானது இல்லை. நோவாவை வச்சு பார்க்கும் பொழுது பேழைக்குள் அவர்கள் அடைத்திருந்தாலும் அதற்கு பிறகும் அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய நிலையில் தான் இருந்தார்கள். துன்மார்க்கர்களுக்கு கதவு அடைக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு, எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. மறிக்கிறதுக்கு முன்பாகவே அநேக துன்மார்க்கர்களுக்குரிய காரியங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த பட்டணங்கள், தேசங்கள் அழிக்கப்படுகிறது. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுதே பரிசுத்தவான்கள் முத்திரையிடுகிற அனுபவத்துக்கு நேரடியான ஒரு சாட்சி ஹேஸ்டிங்ஸ் என்கிற சகோதரி மறித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது தீர்க்கதரிசி அவள் முத்திரிடப்பட்டார் என்று எழுதுகிறார்கள். அதே மாதிரி 90 வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஆண்டவர் முத்திரையிட்டு பாதுகாத்தார், அவருடைய இரக்கம் அதில் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார்கள். இந்த 2 ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. டு ஹாவ் a strong faith that sealing began in 1849. மறுபடி இந்த முத்திரையிடுதல் 140 முத்திரையிடுதல் இல்லை, நீங்க அதை போய் படிக்கணும். அதாவது ஷேக்கிங், அசைக்கப்படுதல், அது நீங்க படிச்சு பாருங்களேன். நம்ம சும்மா அசைப்பு அசைப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். தனிப்பட்ட மனிதனுக்கு அசைப்பு உண்டு, சபைக்கு அசைப்பு உண்டு, உலகத்திற்கு அசைப்பு உண்டு. தீர்க்கதரிசி ஆவியிடத்துல இந்த வகை எடுத்து படிக்கல அப்படின்னு சொன்னா வில் கெட் கன்ஃபியூஸ். அதே மாதிரி முத்திரையிடுதல்ல 1849 தொடங்கின அந்த முத்திரையிடுதல் என்னுடைய ஓட்டம் போதும் என்று தேவன் நினைக்கும் பொழுது, இவனுடைய பிரயாசம் வீணாய் போகாதபடி இவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முடிவு செய்யும் பொழுது அவர்களை முத்திரையிட்டு பாதுகாக்கிறார். அவர்கள் மரணத்துக்குள்ளாக கடந்து போறார், முதலாம் மரணத்துக்குள்ளாக கடந்து போறார்கள். ஆனால் 144 முத்திரையிடுதல் அவர்கள் மரணத்தை ருசிப்பதில்லை. அவர்கள் உயிரோடு, இயேசு வரும் மட்டும் உயிரோடு இருக்கும்படியாக பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த முத்திரையிடுதல் இன்னும் தொடங்கல. ஒருவேளை அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அப்படி நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்பல. நமக்கு இதுல எப்படி நடக்க போகுங்கிறது பரலோகம் தான் அதுக்கு வெளிச்சம். எப்படி இந்த முத்திரையை பற்றி மறிக்கிறவர்களுடைய முத்திரையிடுதல் ஒவ்வொரு ஆளா பார்த்து நியாய விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நியாய விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போது, பூமியிலிருந்து பாவத்தை நீக்கி போடுற, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலிருந்து பாவத்தை நீக்கி போடுற ஒரு செயல் இருக்குங்கிறாங்க. அது இந்த நியாய தீர்ப்பு முடியும், 140 முத்திரையிடலையும் முடிஞ்சிடும், உடனே முடிஞ்சிடும் நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு புரிதல், அவ்வளவுதான். இதுக்கு அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது, சரிங்களா? இது ஒரு புரிதல். ஆனா முத்திரையிடுதல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தொடங்கிட்டு அதை பெறுகிறவர்கள் மரித்து போவார்கள் என்கிறதுக்கு ஆதாரமான காரியங்கள் இருக்கிறது. அப்படி முத்திரையிடுதல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய சபைக்கு நியாய தீர்ப்பை முடிக்கும் பொழுது ஆண்டவர் 140 முத்திரை போட்டுவார். அது அப்படி ஒவ்வொன்றா வாரக்கணக்கு, மாசக்கணக்கு அப்படி நடக்கும்னு நான் நம்பல. அது ஒரே நாள்ல முடிந்து விடும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எப்படி தெளிவாயிடுச்சுங்களா? எஸ் பாஸ்டர். சரி, நம்ம இசையை குறித்து படிப்போம். நிறைய குறிப்புகளை நான் வாசிக்க போறேன், எல்லாத்தையும் கோர்த்து எடுத்து வைத்திருக்கிறேன். மிக பெரிய எச்சரிப்புகள் அதற்குள்ள இருக்கிறது. அதை கிரகித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இதுல எதையாவது குழப்புவதற்கு யாராவது பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்களுடையது. இசை அவசியம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவனை துதிப்பதற்கு இசையும் பாடலும் அவசியம். இது வேண்டான்னு சொல்றதுக்கு நம்ம இங்க வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை துதிப்பதற்கு பாடலும் இசைக்கருவிகளும் அவசியம். அதை வேண்டாம், அது செய்யக்கூடாது, அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்றதுக்கு வரல. அவைகள் எப்படி கையாளப்பட வேண்டும் என்பதைத்தான் விளங்கி கொள்ள போகிறோம். அது கையாளுகிற விதத்திலே முரண்பாடு உண்டாகும் பொழுது அவர்கள் அழிந்து போவார்கள் என்று எழுதுகிறார்கள், ரட்சிப்பை இழந்து விடுவார்கள் என்று எழுதுகிறார்கள். இசை ரட்சிப்பையே காலி பண்ணிடும். அதனால அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக நினைச்சு போறோம்னா
வாசித்து அறிந்து கொள்ள போகிறோம். நிறைய குறிப்புகளை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, ஒரு குறிப்பு முதல்ல நான் எதுக்குன்னா இந்த தாவீதுனுடைய நடனத்தை எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு கேள்வி வந்தது. அதனால இந்த நடனத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்றதை நீங்க கவனித்து பாருங்க. கவனித்து பார்த்துட்டு இனிமே டான்ஸ் ஆடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. தேவனுக்கு முன் பயபக்தியுடன் தாவீது நடனமாடியதை நவ நாகரிக நவீன நடனத்தை நியாயப்படுத்துவதற்கு களியாட்டு ஆர்வலர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். இன்னைக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாவீதுடைய நடனத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. ஆனால் அத்தகைய வாதத்திற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. நம் நாளில் நடனம் என்பது முட்டாள்தனம் மற்றும் நள்ளிரவு கொண்டாட்டத்துடன் தொடர்புடையது. ஆரோக்கியமும் ஒழுக்கமும் களியாட்டிற்காக பலியிடப்படுகின்றன. எவ்வழியினாலும் குழு நடனம் அறையை அடிக்கடி பயன்படுத்துபவர்கள் சிந்தனைக்கும் பயபக்திக்கும் உரிய குறிக்கோள் தேவன் அல்ல. இவங்க இந்த பாட்டு நடனம் ஆடி பாடணும், நிறைய இசை வச்ச மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறிக்கோள் தேவன் அல்ல. முன்னாடி இருக்கிறவங்க ப்ளீஸ் பண்ணணும். நீங்க பொதுவா இந்த ஸ்பெஷல் சாங் பாட போறவங்க they never realize they are going to glorify God. வார்த்தையில வரும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைம்பாங்க, முடிக்கும்போது ஆண்டவருக்கு மகிமைம்பாங்க. But they present the song to please the crowd before. அவர்களுக்கு தேவன் முக்கியம் அல்ல. அவருடைய கூட்டங்களில் ஜெபம் அல்லது துதி பாடலுக்கு இடம் கிடையாது என்று உணரப்படும். இந்த சோதனை தீர்க்கமானது. இது சோதனை பரிசுத்த காரியங்களின் மீதான அன்பை பலவீனப்படுத்தி தேவனுடைய சேவையில் நமது மகிழ்ச்சியை குறைக்கும் போக்கு கொண்ட கேளிக்கைகளை கிறிஸ்தவர்கள் தேடக்கூடாது. பேழை அகற்றப்பட்ட போது அதை தாவீது உடன்படிக்கை பெட்டி நீ கொண்டு வரும்பொழுது தேவனை புகழ்ந்து பாடும் இசையும் நடனமும் நவீன நடனத்தின் சிதைவுக்கு சற்றும் ஒத்திருக்கவில்லை. இப்போ டான்ஸ் ஆடணுமா வேண்டாமா? நாங்க இப்படிதான் ஆடுறோம். இது எங்க பார்க்கலாம் தெரியுமா? இந்த ஆட்டம் இப்படி ஆடுவாங்க தெரியுமா? பாட்டு பாடுறவங்க இப்ப செய்வாங்க இப்படி. இப்பெல்லாம் அது இந்த ஆட்டம் எல்லாத்தையும் இருக்கும். நிறைய பாடல் மட்டும் இருக்கும். இது எங்க இருக்கும் தெரியுமா? எங்க இப்படி பாட்டு பாடுவாங்க தெரியாதோ? தெரியுமா தெரியாதா? ஹிந்துஸ்ல பஜனை பாடும்போது அப்படி செய்வாங்க. கரெக்டா சொல்றீங்க. அஞ்ஞான மார்க்கத்தில பஜனை பாடுகிறவர்கள் இப்படிதான் பாடுவாங்க. அவங்களால ஒரு நிலையில் நின்று அப்படி இதெல்லாம் நின்று பாட முடியாது. அதே பழக்கம் நீங்க நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா? அந்த நடனத்தை எல்லாம் கொண்டு வந்து யாருகிட்ட ஒப்பிட முடியாதுன்னு தாவீதுகிட்ட ஒப்பிட முடியும். என்ன இப்ப விளங்குது அப்படின்னா, தாவீதினுடைய நடனத்தை இப்பொழுது பூமியில இல்லை. ஆகையினாலே நான் நடனம் ஆட மாட்டேன் என்று நான் முடிவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் அதற்கு இணையான நடனத்தை பார்த்து கற்றுக்கொள்வதற்குரிய சூழ்நிலையும் இல்லை, அதற்குரிய ஞானமும் இல்லை. அதனால் நான் பாடலை பாடும்பொழுது கூடுமான வரைக்கும் கைகளை கட்டி கொண்டு அமைதலாக நின்று கருத்துக்களை உணர்ந்து தேவனை பாடுவதற்கு பிரயாசப்படும். உணர்ச்சி வசப்படாதீங்க. பாட்டுல கூட சிலர் உணர்ச்சி வசப்பட்டுரும். உங்களை யாரும் குற்றப்படுத்த நினைக்காதீங்க. அப்படி இருக்கலாம். ஆனா தயவு செய்து டோன்ட் திங்க் தட் ஐ அம் பிளேமிங் யூ when you go for a public song. உங்க உணர்ச்சிகளை காட்டாதீங்க. நீங்க அழகணும் வீட்டுல உட்காந்து பாட்டு பாடி அழுங்க. அங்கவே பாடி அழுகாதீங்க. அங்க praise God. அது எதுக்கு சொல்லணும்? உணர்ச்சி வசப்படுறத நம்ம ஆண்டவர்கிட்ட போறதெல்லாம் தனிமையில் வைத்துக் கொள்ளுங்க. அதுலயும் கவனமா இருங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. பாடல் அழிவை உண்டாக்கிவிடும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. பாட்டு பாடும்போது, ஜெபம் பண்ணும்போது எதுலையும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிதானமாக, கவனமாக, கருத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு பாட வேண்டும். எதுலையுமே பாட்டு மாத்திரமல்ல, ஜெபம், பிரசங்கம், நீங்க பேசும்போது எல்லாத்தையும். ஆனா பாட்டுல ரெட்டிப்பாக இருக்க வேண்டும். அது இலகுவாக உங்க உணர்ச்சியை தூண்டிவிடும். எது உணர்ச்சி தூண்டும்? வார்த்தைகள்ங்கிறது ரெண்டாவது. ரொம்ப ரேர். The words, music,
இசை அதை உங்களை தூண்டும். அப்போ அங்க யாரோ என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, தாவீது நடனம் அழகா சொல்லிக் கொடுங்க. அப்படி ஒரு நடனம் இப்பொழுது பூமியில இல்லை. எந்த முறைமையில நீங்க போக முடியாது. ரொம்ப சிம்பிள் நடனம் இதுதான். இது நம்மளுடையதல்ல, இது அஞ்ஞான மார்க்கத்தில் நீங்க பார்க்கலாம். அதே தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் இந்த நான் அட்வென்டிஸ்ட்லாம் பாட்டு பாடி வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லைங்களா? அவங்க வியாபாரம் பண்றாங்க, அதை யூடியூப்ல போடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லி அதை வியாபாரமாக்குறாங்க. நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி பாட்டு பாடி போடுறாங்க தெரியுமா? நான் ஒரு பாட்டை பார்த்து அசல் பண்ணேன், அப்படியே டிட்டோ அப்படியே ஆடுறாங்க கடந்து எல்லாம். அப்படி பாட்டு இடையில மியூசிக் ஓடுது, உடனே பக்கத்துல பேசி சிரிச்சுக்கிறாங்க, அப்படி பண்ணிக்கிறாங்க. அறிவு சரி, புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். புரியலன்னா மறிச்சு கேட்டுருங்க. இது பிரசங்கம் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் போகணும் என்று சொல்லுங்க. சரி, கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் உயர்ந்த நிலையை அடையும் போது கிறிஸ்துவின் எளிமை அவர்களின் அனைத்து தொழுகையிலும் பராமரிக்கப்படும். இன்னைக்கு சொல்றோம் தெரியுமா, ரொம்ப அப்படி குதிச்சுட்டு ஆர்வமா இருக்கிறவங்க, we have reached the next stage. கிறிஸ்துவத்தினுடைய உயர்ந்த நிலை அடையிட்டோம் அப்படின்னு இருக்கிறது தான். ஒரு பாஸ்டர் சாம்பியர் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் எல்லாரையும் முன்னாடி வர கூடுற, ஹalleluya ஹalleluya God is great, God praise the God. அந்த துணி எனக்கு வரல, அது அவங்களுக்கு தான் வரும். ஹalleluya ஹalleluya சக்கரவலக்கம் அப்படிங்கிறாரு. நம்ம ஆட்களும் போய் நிற்கிறாங்க. நான் கேட்டேன், எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தாங்க. 2 இது இருக்குங்க, 2 நிலை இருக்கிறது. ஒண்ணு அப்படியே போயிடும் மேல உச்சிக்கு, இன்னொன்னு அப்படியே சப்மிசிவ் மைண்ட் அப்படியே கீழே இறக்கி உங்களை அட்ராக்ட். 2மே ஆகாது. நடுநிலையாக நிதானமாக அழகாக தேவனை பாட வேண்டும். சரி, வாசிக்க பாருங்க. அமைப்புகளும் சடங்குகளும் இசை சாதனைகளும் திருச்சபையின் பலம் அல்ல. இன்னைக்கு மியூசிக் போய் பார்த்தா, பேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்தா அதுக்குன்னு சேனல் வச்சுக்கிட்டு சிலர் பாடி போடுற பாடெல்லாம் பார்த்தா பாவம். அவர்கள் திறமையாய் செய்வதாக நினைக்கிறார்கள், அது ஊழியமாக நினைக்கிறார்கள். இல்லைங்க, பாடலாம் ஊழியம் கிடையாது. சரிங்களா? அமைப்புகளும் சடங்குகளும் இசை சாதனைகளும் திருச்சபையின் பலம் அல்ல. ஆயினும் யூதர்களின் தொழுகையில் இவைகள் செய்தது போலவே இவைகளும் தேவனுக்கு இருக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொண்டு. மியூசிக் எதை எடுத்துரும்? காட்ஸ் பிளேஸ். You don't handle it properly, you lose the heaven. அதுதான் அதனுடைய எச்சரிக்கை. அப்ப இசை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கன்னா கடுமையான குறிப்புகள்லாம் உண்டு. வாசிக்கிறேன் பாருங்க. பாடுவதில் பெரிய முன்னேற்றம் செய்யப்படலாம். எவ்வளவு சத்தமாக பாடுகிறீர்களோ அந்த அளவுக்கு இசையை உருவாக்குகிறார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். சொல்லுவாங்களா, சத்தம் போட்டு பாடுங்கள், அவன் கர்த்தர் ஆர்ப்பணிக்கிறார்கள். எவ்வளவு சத்தமா பாடுறோமோ அவ்வளோத்தக்க அப்படின்னு நினைக்க தூண்டுது. ஆனா இரைச்சல் இசை அல்ல, இரைச்சல் இசை அல்ல. நல்ல பாட்டு என்பது பறவைகளின் இசையை போன்று மென்மையானது மற்றும் இனிமையானது. நம்முடைய சபைகள் சிலவற்றில் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு முற்றிலும் பொருத்தமற்ற தனிப்பாடல்களை கேட்டிருக்கிறேன். நீண்ட சுருதிக்கு வரையப்பட்ட இசை குறிப்புகள் மற்றும் ஓபரட்டிக் முறை பாடலில் உள்ள பொதுவான விசித்திரமான சத்தங்கள் தூதர்களுக்கு பிடிக்கவில்லை. இன்னைக்கு கூட சில பாடலை முடிக்கும் போது அப்படி நீண்டு இழுத்து முடிப்பாங்க தெரியுமா? சிலருடைய பழக்கம் வச்சிருப்பாங்க. பாட்டு கூட்டம் நடத்தினா கூட அந்த பாட்டை கரெக்டா அந்த 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 பீட்ல முடிக்க மாட்டாங்க. கடைசியில முடிக்கும் போது அப்படி கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டா முடிஞ்சிச்சு, அதே முடிஞ்சிச்சு. அந்த இழுத்து கொண்டு போய் எப்போ பாருங்க, அந்த லாஸ்ட் சென்டென்ஸை முடிக்கும் பொழுது அப்படி இழுத்து கொண்டு தான் முடிப்பாங்க. அதை குறித்துதான் அவங்க எழுதியிருக்காங்க. நீண்ட சுருதிக்கு வரையப்பட்ட இசை குறிப்புகள். அது அதுக்குன்னு எழுது. இப்ப நம்ம ஆளுக்கு நார்மல் பாடத்தை அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாடணும் தெரியுமா? இப்ப நீங்க பாக்குறீங்க, யூடியூப்ல பாத்தீங்களா? பொதுவா நான் எங்க பாத்துருங்க, ஆப்பிரிக்கன்ஸ் அட்வென்டிஸ்ட் மாத்திரமல்ல, ஈவன் சம் அதர் அட்வென்டிஸ் யூத் கூட அது என்ன இசைன்னு எனக்கு பேர் தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சத்தத்தில் பாடுகிறார்கள்.
அதாவது ஒருத்தர் பேஸ்ல பாடுவார், ஒருத்தர் கீச் குரல்ல பாடுவாரு, ஒருத்தர் நார்மலா பாடுவாரு. அது பாடும்போது இடையில அவங்களுக்கு மியூசிக்கே தேவையில்ல, அப்படி கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா? அவங்க அவங்க குரலை அவங்க மாற்றி அமைத்து பாடுகிறார்கள். நார்மல் குரல்ல பாடுவது இல்லை, அத கவர்ச்சி ஆக்கணுங்கிறதுக்காக மாற்றி அமைப்பாங்க. தீர்க்கதரிசி சொல்றது கவனமா கேளுங்க. அவர்கள் இயல்பான தொனியில் பாடப்படும் எளிய துதி பாடலை கேட்க விரும்புகிறார்கள். தூதர்கள் எதை கேட்க விரும்புகிறார்கள்னா, இயல்பான தொனியில் பாடப்படும் எளிய துதி பாடல். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நார்மல் வாய்ஸ்ல பாடுங்க. நீங்க பாடலை பாடுறதுக்குன்னு சொல்லி அப்படி நாங்க பேஸ்ல பாடுறேன், அது எனக்கு தெரியலங்க. நான் இசையை குறித்து ரொம்ப படிக்கல. முதல்ல அந்த ஆபத்து உணர்ந்த உடனே இது வேண்டாம்ப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிச்சிட்டேன். அந்த மாதிரி பாடல் தூதர்களுக்கு பிடிக்கல. ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாகவும் இசை தொனியில் உச்சரிக்கும் பாடல்கள், அவைதான் அவர்கள் நம்முடன் இணைந்து பாடும் பாடல்களாகும். ஆவியோடும் புரிதலோடும் இருதயத்திலிருந்து பாடப்பட்ட பாட்டை அவர்கள் மேலே எடுத்து செல்லுவார்கள். வேற ஒன்றும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவை. ரொம்ப கவனமா கேட்டுக்கிடுங்க. இயல்பான தொனியில பாடுங்க. உங்களுடைய இயல்பான தொழில பாடுங்க. நீங்க வேற எதையும் செய்து பாடல் பாடுகிறதுக்கு பிரயாசப்படாதீர்கள். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானது அல்ல. தேவ தூதர்கள் அதை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள். மேலே உள்ள மாளிகையில் தேவனுடைய தொழுகையின் ஒரு பகுதியாக இசை அமைகிறது. பரலோக பாடல்களின் இணக்கத்தை முடிந்தவரை அணுகுவதற்கு நமது துதி பாடல்களில் நாம் முயற்சிக்க வேண்டும். பயிற்றுவிக்கப்படாத குரல்கள் மிக உயர்ந்த விசையில் பிட்சி செய்து சில துதிப்பாடல்களின் பரிசுத்த வார்த்தைகளை உறக்கச் சொல்லுவதை கேட்டு நான் அடிக்கடி வேதனைப்பட்டேன். சிலர் பாட்டை தொடங்க கூடாதுங்க, அவங்களுக்கு முடியல, பிராக்டிஸ் பண்ணணும். எங்க வீட்டுல எங்க மகா பாட்டு தொடங்க எங்க மனைவியால பாட முடியாது. எல்லாரும் பாடுகிற மாதிரி தொடங்க தரணும். நான் பாட்டுக்கு ஹை பிச்சில் தொடங்கிட்டு வார்த்தையெல்லாம் அப்படி சவுண்ட் அடிச்சு உடச்சுக்கிட்டு, கோயில்ல வேற யாரும் பாடுறது கேட்காம நான் பாடுறது மட்டும் தான் கேட்கணும், மைக்கை பிடிச்சு உரிமிக்கிட்டு இருக்குது தெரியுமா? இன்னைக்கு யூடியூப்னு ஒண்ணு வச்சுட்டாங்க தெரியுமா? யூடியூப்ல போடுறாங்கன்ட்டு ஐயோ எல்லாரும் யூடியூப்புக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி இருந்த விசுவாசிகள் 2வது நாள். நான் சொல்றதுக்கு பயப்படலை. யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச, லைவ் டெலிகாஸ்ட் போட்டு ஆரம்பிச்சதுனால போதகனும் சரி, பாட்டு கூட்டம் நடத்துறவனும் சரி, யாருக்கு பிரசங்கம் பண்ணாலும் யூடியூப்பை பார்ப்பாங்க. அவங்க மனசு வச்சுக்கிட்டே தான் வேலை பார்க்கணும். சொல்றான் பாருங்க, அழகா சொல்லியிருக்காங்க. ஹை பிச்சில் தொடங்கி உறக்க சத்தமிட்டு யாருமே பாடுகிறது கேட்காத அளவுக்கு பாடுகிறதை கேட்டு நான் வேதனை உற்றேன். தேவனுடைய பரிசுத்தமான மகிழ்ச்சியான தொழுகைக்கு அந்த கூர்மையான கர்வமான குரல் எவ்வளவு பொருத்தமட்டது. கர்வமான பெருமையான குரல் என் காதுகளை அடைக்க அல்லது அந்த இடத்தை விட்டு ஓட நான் ஏங்குகிறேன். நிறைய நேரங்களில் இந்த நிலை கோயில இருக்கு, இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குது. நம்ம வாலிய பிள்ளைகள்லாம் ஸ்பெஷல் சாங் முன்னாடி வந்தா எப்போ முடிப்பாங்க ஆண்டவரேன்னு காத்திருக்க வேண்டியதுக்கு, அதை ஒரு மியூசிக்கை போட்டுட்டு எப்போ முடிப்பாங்க காத்துக்கொண்டு. அந்த அனுபவம் புதுசு அல்ல, தீர்க்கதரிசி காலத்திலே இருந்திருக்கிறது. என் காதுகளை அடைக்க அல்லது அந்த இடத்தை விட்டு ஓட நான் ஏங்குகிறேன். வேதனை மிகுந்த பயிற்சி முடிந்ததும், அந்த எக்ஸசைஸ், அந்த பாட்டு கூட்டம் முடிந்த உடனே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாடல் அவ்வளவு பயங்கரமானது. அது சரியாக கையாளப்படாவிட்டால் ஆபத்து நிச்சயம். என் சகோதரனே, நீ உன் வேலையில் காட்சிக்காக கொண்டு வர விரும்புகிறாய். எஃபோர்ட் வீடிங் நடத்தும் தெரியுமா? அந்த இடத்துல காட்சினா டிஸ்பிளே. இந்த அதை எல்லாரும் பார்க்கணும், அப்படி பார்க்க போறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறது. உங்கள் கூட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்கான செலவை குறைக்கவும். பேனர், இவங்க பேனர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிகாஸ்ட்கார மாதிரி பேனர் வச்சுப்போம். சுகமாக்கும், ஜெபம் பண்ணப்படும், என்னது பாடல், அந்த
இந்த பாடல் கூட்டம்லாம் நடத்துறதுக்கு அந்த இந்த இவர்கள் வந்து பாடல் கூட்டம் நடத்துவார்கள், இசை அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. பியூர்லி சாட்டனிக், பியூர்லி சாட்டனிக். நம்ம வேலை அது இல்லை. நல்ல வேத பாடம் சொல்லி தரப்படும். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு இங்கு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். நடைபெறும் கூட்டங்களில் பாடுவதை புறக்கணிக்க கூடாது. பாட்டு வேணும். இந்த சேவையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பாடகர்கள் தங்கள் சேவைகளை வழங்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் பாடகர்கள் வாடகைக்கு அமர்த்த பணம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளைகளை தான் ட்ரெயின் பண்ணணும். வேற வெளியே இருந்து கூட்டிட்டு வந்து பணம் இல்லாம ஓசையில பாடுறாங்க, வெளியே உள்ளவே நம்ம மேடையில நிற்க கூடாதுங்க. பாடகர்களை வாடகைக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது, அமர்த்த பணம் பயன்படுத்தப்படக்கூடாது. சபையினர் மூலம் எளிய பாடல்களை பாடுவதும் பெரும்பாலும் ஒரு வசீகரத்தை பெற்றுள்ளது. அது ஒரு பாடகர் குழுவின் பாடல் எவ்வளவு திறமையானதாக இருந்தாலும் கூட அதில் இல்லாத ஒன்று. அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, பாடல்களை வாடகைக்கு அமர்த்தக்கூடாது. இசை, அதை குறிப்பா நான் வச்சிருக்கேன், நம்ம சொல்ல இசையையும் நீங்க வாடகைக்கு எடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். சரிங்களா? செய்யும்படி இது தவிர்க்கப்பட்டால் உலக இசை கலைஞர்களை வாடகைக்கு அமர்த்த வேண்டாம். உங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லையா? மியூசிக் வேண்டாம். உங்க கோயில்ல மியூசிக் கருவி இல்லையா? வேண்டாம். ஒரு இடத்துல எழுதுவாங்க, அந்த குறிப்பை நான் எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது அவங்க அந்த இசைக்கருவிலாம் இல்லாம பாடுற பாட்டு ரொம்ப மேலானதும் எழுதியிருப்பாங்க. இசைக்கருவிங்கிறது முக்கியம் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாடல், பாடுகிற முறை ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் நானும் மறந்து விடக்கூடாது. சரி, ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும். இந்த அப்போமே மேற்காலத்திலே அந்த பிரச்சனை குறித்து நான் கீழே வச்சிருக்கேன் குறிப்பு, அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அதை குறித்து உங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல உள்ள எஃபோர்ட் மீட்டிங்ல அப்போ அவங்க அந்த கடிதம் எழுதுவங்களுக்கு பதில் எழுதியிருப்பாங்க. இந்தியானாவில் நடப்பதாக நீங்கள் விவரித்த விஷயங்கள் கிருபையின் காலம் முடிவதற்கு சற்று முன்பு நடக்கும் என்று கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முந்தைய தொடங்கிட்டு தீவிரமாயிற்று. அநாகரிகமான ஒவ்வொரு விஷயமும் நிரூபிக்கப்படும். மேலதாளங்கள், இசை மற்றும் நடனத்துடன் கூச்சல் இருக்கும். இன்னைக்கு சில ஆப்பிரிக்கன்ஸ் கண்ட்ரிஸினுடைய இதுல இருந்து எடுத்து படம் போடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஊய் அப்படின்ட்டு ஃபுல் ஃபிட்ல பார்த்தத எவ்வளவு நேர்த்தியா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேலதாளங்கள், இசை மற்றும் நடனத்துடன் கூச்சல் இருக்கும். பகுத்தறிவுள்ள மனிதர்களின் அறிவு நுட்பங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதை நம்ப முடியாத அளவுக்கு குழப்பம் அடையும். இப்ப தெரியல பாத்தீங்களா? எவ்வளவுதான் சொன்னாலும் மனதுல கிராப் ஆக மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்படி குழப்பம் அடையும். அப்படி குழப்பம் அடைகிற இடத்துல சரியான பக்கம் நின்று பழகிக்கணும். இப்ப அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. என்ன போயிட்டு இருக்குன்னா, 1070,000 பேர் கூடினார்கள், 1500 ஞானஸ்நானம் உரையினான்ல. ஒரு பெந்தகோஸ்து சண்டே ஒர்ஷிப் சபை அப்படியே செவன்த் மாறிட்டு அந்த மிகப்பெரிய வேலையை செய்ய தொடங்கிட்டாரு. கடைசியில் பின் மாறி ஊட்டிட்டாருன்னு அடிப்பான் பாருங்க. அந்நிய பாஷைய பொறுத்திருந்து பாருங்க. நடக்குதா இல்லையா? ஆண்டவர் சபையில பின்மாறி ஊட்டிட்டாருன்னு சொல்றானு நினைப்பாங்க. இன்னும் 2 கூட்டம் இப்படி நடந்துட்டு வைங்களா, இன்னும் 2 கூட்டம் இப்படி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நிறைய பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இது பிரபலப்படுத்துறாங்க, அட்வர்டைஸ் பண்றாங்க. சீக்கிரத்துல மிகப்பெரிய காரியங்களாம் குழப்பம் அடையாம ஜாக்கிரதையா இருக்கும். 30 வருஷத்துக்கு முந்தைய சபையில அந்நிய பாஷை பேசிட்டான். 30 வருஷத்துக்கு முந்தி என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியின் இது பரிசுத்த ஆவியின் நகர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அத்தகைய முறைகளில், அத்தகைய கூச்சல் நிறைந்த சத்தத்தில் தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டார். இந்த காலத்திற்குரிய தூய்மையான, நேர்மையான, உயர்ந்த, மேன்மையான, பரிசுத்தமான சத்தியத்தையும் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இருக்க சாத்தானின் புத்திஸ்தலமான வழிமுறைகளை மறைக்க அவனுடைய கண்டுபிடிப்பு தான் இது. இசையின் மூலமாக
ஜனங்களை மோச போக்குறதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பாட வைக்கிற அந்த இசையில் அப்படியே நம்மளை உள்ள உட்கார வைக்கிறதுலாம் சாத்தானுடைய வேலை. நம்முடைய முகாம் கூட்டங்களுக்குள் கொண்டு வரப்படுவது கடந்த ஜனவரி மாதம் எனக்கு காட்டப்பட்டது. அது ஊழியத்தை செய்வதற்கு இசை கருவிகளை உபயோகிப்பதை முழுமையாக கொண்டு இசையோடு தேவனுடைய தொழுகை கலந்திருப்பது ஒருபோதும் இல்லாமல் இருப்பது நல்லது என்பதுதான். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதை எடுத்து இங்கிலீஷ்ல வாசித்து பாருங்க, மொழியாக்கத்தை காட்டில அந்த நல்லா இருக்கும். இந்த காலத்திற்கான உண்மைக்கு ஆத்துமாக்களை மனமாற்றம் செய்யும் வேளையில் இது போன்ற எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி மியூசிக்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி ஆர்ப்பரிப்பான பாடல்கள்லாம் தேவையில்லை. இரைச்சலின் பெருங்குழப்பம் அறிவு நுட்பங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது மற்றும் அது தவறான வழியில் இருந்து திருப்பப்பட்டு சரியாக நடத்தப்பட்டால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். சாத்தானின் ஏஜெண்டுகளின் சக்திகள் தெளிவற்ற சத்தத்துடன் கலந்து ஒரு கொண்டாட்டத்தை பெறுகிறார்கள். மேலும் இது பரிசுத்த ஆவியின் வேலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயர்ல எல்லாம் பாடுவாங்க தெரியுமா? சில நேரம் அவங்க அப்படி ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க, என்ன பாடுறாங்கன்னு தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு அப்படி கேட்கறதுக்கு ஆமே அப்படின்றீங்க, அவங்க ரவுண்டு கட்டி அடிப்பாங்க, அப்படியே இங்க பாடுவாங்க. எந்த சென்டென்ஸ் எதோ போகுதுன்னே தெரியாது. இன்னும் சிலர்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம், தெரியாம தான் செய்யறாங்க, பாடிக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு வரி வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். அப்போ ஒரு குரூப்பு அதை வரியை டக்குன்னு பிரேக் பண்ணி இடையில இருந்து மறுபடி பாடும். பாக்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் செய்து காட்ட தெரியாது. வெரி ஃபாரின் மியூசிக். ஒருவேளை அது நான் முதல்லயே படித்து அதை விட்டு விலகி இருக்க தீர்மானித்ததுனால அப்படி இருக்கலாம். அது படிச்சிருக்கீங்களா? ஒரு லைன் அப்படி பாடுவாங்க, நம்ம அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது அதே லைனை இடையில இன்னொருத்தர் தொடங்கி அப்படி பாடுவார். பாத்துறீங்களா? ஹேவ் யூ சீன்? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நம்ம பாடம் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிரசங்கம் பண்ண விட்டுறீங்க. அப்படி பாத்துருக்கீங்களான்னு கேட்டேன். Singing in parts, sir. ஆமா, கவனமா இருங்க. குழப்பம் உண்டாக்குறது, அது குழப்பம் உண்டாகும். சும்மா பாடுங்க, அது இசை என்னவோ அந்த இசை பாடுங்க. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க நான் பாட்ஸ்ல பாடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில யார் என்ன பாடுறானே தெரியும். 1844 காலம் கடந்து சென்ற பிறகு இது போன்ற செல்வாக்கு வந்தது. இதே போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மனிதர்கள் உற்சாகம் அடைந்தனர், மேலும் தேவனுடைய வல்லமை என்று கருதப்படும் ஒரு சக்தியால் வேலை செய்தனர். இது 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 பிசாசனுடையது. இந்த பாட்டுல நீங்க ஜாக்கிரதையா இருந்துடுங்க. இதை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது வேற. நான் வந்து சேஃபர் ஸ்டாண்ட் தான். எனக்கு இதெல்லாம் பிறந்த ஆராயெல்லாம் தெரியாது. ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 4:8 பாடம் அப்படின்னு, 4:8 2:3 சீயோனிய கீதங்கள், அதுல எனக்கு கீர்த்தனை அதிகம் தொட மாட்டேன், ஏன்னா அதுல பாதி வார்த்தை எனக்கு விளங்காது. அதனால கீர்த்தனை பொதுவா நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ கொண்டு சில பாட்டுகளெல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க தமிழ்ல. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, தமிழ்ல சேர்த்திருக்கிறாங்க. முந்தி இருந்த காட்டில் நிறைய பாடல், முத்து உலகம், நிறைய பாடல்கள் சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்த்திருக்க பாடல் அப்படின்னு தெரியுமோ அந்த ராகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ராகம் வேற மாதிரி இருக்கும், அது ஒரு நடன ராகம், யூ கேன் டான்ஸ் ஃபார் இட். அந்த ராகமான பாடல்களை தவிர்த்து விடுவது நல்லது. அவங்க அதை பாடுறவங்கள குற்றப்படுத்துறதுக்கான ரெடியில் இல்லை, ஆனா நான் தவிர்த்து விடுகிறேன், டு பி ஆன் த சேஃபர் சைட். எனக்கு அதை பற்றி தெரியாது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். நித்தியமான விஷயங்களுக்கு இளைஞர்களிடம் அதிக மதிப்பு இல்லை. அப்படி மதிப்பு ஊற்றக்கூடிய போதவர்களும் இல்லை, விசுவாச மூப்பர்களும் இல்லை. அவங்க எல்லாம் டிஸ்பிளேல தான் அடையிறாங்க. ஒருக்கா அவங்க சர்ச்சில் ஒரு பையன் பாடுறான், இஸ் அ பாஸ்டர். அந்த அந்த நிற்பாங்க தெரியுமா, தோரணை நின்று அப்படி காலெல்லாம் முன்னாடி வச்சு பைக்கில் ஒரு கை விட்டுட்டு அப்படி ஒரு ஸ்டைல போஸ் கொடுத்து அப்படி பாடிட்டு, தெரியல அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதுக்காக அவன் காக்கப்பட்டு விடுவானான்னு இல்லை, தேட வேண்டும், அறிய வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறவர்களின் வார்த்தைகளையும் செயல்களையும் தூதர்கள் சுருளில் எழுதும் போது கண்ணீருடன் இருக்கிறார்கள். ஒரு தூதன் வந்து நம்ம பாவம் செய்யும் பொழுது ரைட், பாவம் செஞ்சுட்டான், மாட்டிக்கிட்டான், அது நம்ம மாட்டிக்கிட்டான், உண்டோ எழுதிரு அப்படின்னு அப்படி இல்லை. they cry. தூதர்கள் வீட்டை சுற்றி வட்டம் மடித்து கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்கள் அங்கு கூடி இருக்கிறார்கள்.
குரல் மற்றும் வாத்திய இசையின் ஒளி உள்ளது. கிறிஸ்தவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன கேட்கிறீர்கள்? இது ஒரு பாடல், ஒரு அற்பமான சிறிய பாடல், நடன அரங்கத்திற்கு பொருத்தமானது. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லும் போதினிலே என்னமோ பாயுதுன்னு பாட்டு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும் போது எல்லாம் வந்துரும்னு சொன்னா நாயனத்துக்கு ஆமேன் ஆமேன் என்று சொல்லும் போதுல எனக்கு முழுசும் பாட்டு தெரியல. அதெல்லாம் கர்த்தருக்குரிய பாடல்களே அல்ல, நடனத்துக்குரிய பாடல். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு நடனத்துக்குரிய. அப்படியே ஹார்ட் பீட் மாத்திரம் இல்லை, உங்களை அப்படியே இந்த ஆவியானவரே அது அது உங்களை போக் பண்ணும். அதாவது அந்த இசை உங்களை போக் பண்ணிடும். வார்த்தை ரெண்டாவது, அந்த இசை அப்படியே உள்ள போகும். அந்த வார்த்தை நான் பாட்டை பாடவே மாட்டேன், ஆனா நினைச்சா வந்துடுது பார்த்தீங்களா? காரணம் அந்த இசை. அன்பின் ஆவியானவரே, அந்த இசை அது அப்படியே உள்ள கிரகித்துரும். வார்த்தையினுடைய அர்த்தம் கூட தெரியாது, அப்படியே உள்ள வந்துடும். அவர்களை சுற்றி நெருக்கமாக இருந்த தூய தூதர்களுடைய ஒளியை அவர்கள் சேகரிக்க அந்த வாசஸ்தலத்தில் உள்ளவர்களை இருள் சூழ்ந்து இருப்பதை கவனமாக பாருங்கள். தூதர்கள் சம்பவ இடத்திலிருந்து நகருகிறார்கள். சோகம் அவர்கள் முக யாராவது சொன்னீங்களா? சத்தம் கேட்கலன்னு சொன்னேன் சார். கேட்கலையா? இப்ப கேக்குது. உங்க சத்தம் பேசணுமோ? இல்லைங்க சார், நடுவுல கட் ஆயிருச்சு. அந்த சரி சரி. அவர் வெளியே நகர்கிறார்கள். சோகம் அவர் முகத்தில் தெரிகிறது. பாருங்கள், அவர்கள் அழுகிறார். இதை நான் ஓவினாலை ஆசிரிக்கிறவர்களின் எல்லா பிரிவுகள் முழுவதிலும் பல முறை திரும்ப திரும்ப கண்டேன். மேலும் குறிப்பாக ஒரு இடத்தை சொல்றாங்க, ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நேரங்களை இசை ஆக்கிரமித்துள்ளது. விடைய மாட்டான் பாருங்க. ஜெபம் பண்ணும்போதும் அப்படியே ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பான், பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். தெரியுமா? 8-5 தொடங்கணும், பாடிக்கிட்டே இருக்கலாம். 4 பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு 7 பாட்டு 8 பாட்டு, எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வரட்டும். ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நேரங்களை இசை ஆக்கிரமித்துள்ளது. இசையானது விக்கிரகம். இதை ஓவினால் ஆசிரிக்கும் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பலர் வணங்குகிறார்கள். They come to church for music. ஒரு எஃபோர்ட் மீட்டிங்ல திருமறை பெருவிழா நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது அதை நடத்துறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒருவர், அதை ஆர்கனைஸ் பண்ற ஒருவர், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்றவரை, அந்த இதெல்லாம் பாக்குறவரை கூப்பிட்டு, தம்பி பாட்டு ஆடவரை தூள் கிளப்பிடும், விக்கிரகம். இளைஞர்களின் மனதை அணுகுவதற்கான ஒரு வழியாக இசையை மாற்ற முடியுமானால் சாத்தானுக்கு இசை மீது எந்த ஆட்சேபனையும் இருக்காது. தேவனை விட்டு மனதை திசை திருப்பி அவருடைய தொழுகைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நேரத்தை ஈடுபடுத்தும் எதுவும் அவனுடைய நோக்கத்திற்கு ஏற்றதாக இருக்கும். தனது அதிகாரத்தால் முடக்கப்படும் அதே வேளையில் அதிக எண்ணிக்கையிலானவர்களை ஒரு இனிமையான மோகத்தில் வைத்திருக்க வலுவான செல்வாக்கை செலுத்தும் வழிமுறைகளின் மூலம் அவன் செயல்படுகிறான். நல்ல செல்வாக்குகளுக்கு திரும்புவது இசை ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இது பெரும்பாலும் ஆத்துமாக்களை சிக்க வைப்பதற்கான சாத்தானின் மிகவும் கவர்ச்சிகரமான ஏஜென்சிகளின் ஒன்றாக ஆக்கப்படுகிறது. நல்ல இசை ஆனா எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சாத்தானுக்குரியதா மாறி போச்சு. துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அது அற்பமானவர்களை பெருமை, மாயை மற்றும் முட்டாள்தனத்திற்கு இட்டு செல்கிறது. ஆராதனை மற்றும் ஜெபத்தின் இடத்தை பிடிக்க அனுமதிக்கப்படும் போது அது ஒரு பயங்கரமான சாபமாகும். என்னங்க, பாடல் கூட்டம் கோயில கிடையாது, ஒரு பாட்டு 2 பாட்டு அவ்வளவுதான். Go for the service.
அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 9:30 இருந்து 10 மணி வரை ஆட்கள் வர்ற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்க. 10 மணிக்கு தான் வருவாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, 10 மணிக்கு தான் வரும். இந்த 8 மணிக்கு நம்ம ஓபன் பண்றோம், 8:05க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுல 2 பாட்டு கூட்டம் நடக்குது, ஒரு ஜெபம் இருக்குது, 8:15 8:20 ஆயிருது. நம்ம மைண்ட்ல என்ன வரும்? அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, 8:20 போகும். தோணும் தெரியுமா? பாட்டு எதுக்கு அப்படின்னா, ஆராதனையில பாட்டு எதுக்கு அப்படின்னா, ஆராதனையில பாட்டு எதுக்குன்னா, நம்ம உள்ள வந்து உட்கார்ந்து இருப்போம். அமைதிதான். எங்க கோயிலெல்லாம் அந்த பழக்கம் இப்ப போயிடுச்சு. முந்தியெல்லாம் முத மணி அடிப்பாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. 2ஆம் மணி அடிக்கிற வரைக்கும் பின் டிராப் சைலன்ஸ் கோயில்ல வர்றவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு நிதானமா ஜோம் பண்ணிட்டு உட்காரலாம். அதுக்கு பிறகு 2 பாட்டு பாடுவாங்க, சர்வீஸ் உடையும். அந்த இப்ப என்ன நடக்குது? பாட்டு ஆரம்ப பாடல் வேணும். ஆரம்ப பாடல், காணிக்கைக்கு பாடல், காணிக்கைக்கு முந்தைய ஒரு ஸ்பெஷல் சாங்கு, காணிக்கைக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் சாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4:50க்கு 4:45க்கு தொடங்குற அந்த டிவைன் சர்வீஸ் கிட்டத்தட்ட 5:30 வரை போயிருது. பிரசங்கத்துக்கு போறது கடைசி பிரசங்கம் எவ்வளவு தெரியுமா? 20 நிமிஷம் 30 நிமிஷம். ஆராதனை நேரம் 1.5 மணி நேரம், பிரசங்கம் 30 நிமிஷம். அதைத்தான் எழுதுறாங்க. ஆராதனை மற்றும் ஜெபத்தின் இடத்தை பிடிக்க அனுமதிக்கப்படும் போது அது ஒரு பயங்கரமான சாபமாகும். இளைஞர்கள் பாடுவதற்கு ஒன்று கூடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் தங்கள் அற்பமான உரையாடல் மற்றும் இசையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தேவனையும் அவர்களின் விசுவாசத்தையும் அடிக்கடி அவமதிக்கிறார்கள். பரிசுத்த இசை அவர்களின் ரசனைக்கு ஏற்றதாக இல்லை. ரசிக்காதுங்க, ரசிக்காது. பாடல் வரல, ஞாபகம் வர மாட்டேங்க. நம்ம பாடல் உண்டு, இந்த மரண வீடுகளை பொதுவாக பாடும். அதெல்லாம் ரசிக்காது. கோயில பாட மாட்டோம். அது கேட்டா மரண வீட்டு பாடல்ன்றோம். அது ரசிக்காது. ஒருத்தர் அது எனக்கு அந்த பாடல் பாடி ஞாபகத்துக்கு வரல. அவர் ஒருத்தர் அதை இந்த பாட்டை இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லி நடன அந்த ராகத்துல பாட்டி காட்டினார், மதுரை சென்ட்ரல் ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சியில. இதெல்லாம் சோகம், இதெல்லாம் யாருக்கு இப்ப வேணும் அப்படின்னு அவர் ஒரு பாட்டு இன்னொரு ராகம் போட்டு அடிச்சாரு பாருங்க. எல்லாரும் டக்குனு பாட்டை பாடிட்டாங்க அந்த ராகத்திலேயே. நான் அப்படிப்பட்ட ராகம். பரிசுத்த இசை அவர்களின் ரசனைக்கு ஏற்றதாக இல்லை. தேவனுடைய வார்த்தையின் தெளிவான போதனைகளை நோக்கி நான் வழிநடத்தப்பட்டேன். அவை கவனிக்கப்படாமலும் கடந்து சென்றது. நியாய தீர்ப்பில் இந்த தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அவைகளுக்கு செவி சாய்க்காதவர்களை கண்டிக்கும். குறிப்பை கவனமா கேளுங்க. கர்த்தர் நம்முடைய வேலை முறையை குறித்து குறிப்பிடுகிறார். ஒரு மக்களாக, ஒரு ஜனமாக நாம் சால்வேஷன் ஆர்மி முறைமைகளை பின்பற்றி அடிப்படைய கூடாது. I should not follow the manner of Babylonian Christian. சால்வேஷன் ஆர்மின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கடிதத்துக்கு பதில் எழுதும் போது அவர்கள் அதை குறிப்பிட்டு எழுது. அதை நம்ம பின்பற்றக்கூடாது. இப்ப நீங்க எஃபோர்ட் பீட் நடத்துறீங்கன்னு சொன்னா அவங்க பாட்டெல்லாம் பாடி நம்ம அவங்கள உட்கார வைக்க கூடாது. நம்ம பாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 40 நாள் எஃபோர்ட் மீட்டிங், டெய்லி ஒரு பாடல் சொல்லிக் கொடுத்தா 10 நாள்ல அவங்க 10 பாடம் படிச்சுவாங்க, பாடுறதுக்கு ஆல்ரெடி ஆகும். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? அவன் பாடலாம் எடுத்து கொண்டு வந்து நம்ம ஒரு பாட்டு புக்கு போட்டு அதுல உட்கார்ந்து கூட்டத்தை நடத்தி கடைசியில் கோயிலுக்குள்ள வந்தோன்னா அதே பாட்டை பாடி என்ன வித்தியாசம் தெரியலன்னு சொன்னா அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியல. அவனும் தாவீதை போல நடனமாடி பாட்டு பாடிட்டு இருக்கான், நம்மளும் தாவீதை போல நடனமாடி பாடிட்டு இருக்கோம். அவனும் ஆவியானவரின் பாட்டு பாடிட்டு இருக்கான், நம்மளும் பாடிட்டு இருக்கோம். இருந்துச்சு 1844 முன்பாக இருந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய பாட புஸ்தகத்திலிருந்து பிள்ளைகள் கருத்தாய் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அந்த டைம்ல எங்க போய் பாடினாலும் இந்த பாட்டை பாடினாங்க. அதுக்கப்புறம் சால்வேஷன் ஆர்மில ஒரு தனி பாட்டு புக்கு வந்தாயிரும். அந்த பாட்டு புக்கு எடுத்துட்டு வந்து நம்ம கோயில பாடியிருப்பாங்க. அப்புறம் வாஸ்துகள் நம்ம தனி. அவங்களுக்கும் நம்ம ஆராதனை இடத்துல வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம பாட்டு பாடுறதுல வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். நம்ம இசையில ஒரு வித்தியாசத்தை எப்போ அமைதலாக ஒரு இசைக்கருவியை வைத்து அழகாக பாட்டு பாடுறாங்க, என்ன பயபக்தியா இருக்குன்னு சொல்லி அவர்கள் நினைக்க வேண்டும். இப்போ ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இப்படி ஆர்ப்பரிப்பது தேவையில்லை என்பதை உணர வேண்டும். நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தெய்வீக மணி நேரங்களில் இருந்து மனதை திசை திருப்ப பாடுவதை அனுமதிக்க கூடாது. கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டும் என்றால் அது பாடாக இதை வாசித்த குறிப்பதை மறுபடி தூக்கி வச்சிருக்கிறேன் என்று நினைக்கிறேன்.
இது இல்ல, அது பேக்ல கொஞ்சம் இருக்கு. சரி. ஒன்று புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றால் அது பாடுவதாக இருக்கட்டும். இது பின்னாடி வரும் நினைக்கிறேன். இசையின் செயலை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஜெபத்தை விட இசை அதிக அளவில் இசைப்பதும் தற்போதைய யுகத்தின் பெரும் சோதனைகளில் ஒன்றாகும். பல ஆத்துமாக்கள் இங்கு பாழாகிவிட்டன. தேவனுடைய ஆவியானவர் மனசாட்சியை தூண்டி பாவத்தை உணர்த்தும் போது சாத்தான் ஒரு பாடும் செயலை அல்லது பாடும் பலி, அந்த குறிப்பை வாசிப்போம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்ல பிரயாசப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரசிங்கா இருக்கு தெரியுமா? நீங்க என்கிட்ட வந்து அப்பா அப்படி பண்ணாங்க இப்ப இப்படி பண்ணாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் உள்ள இருக்கிறதும் சொல்ல முடியும். இந்த பிரசங்கியார் வந்து இருக்காருன்னா நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். ஆவியானவர் இருதயத்துல நல்ல கிரியை செய்து அப்படியே மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இருப்பார், விசுவாசியினுடைய மனதை. அவரு நல்லா அப்படி பாடிட்டு அந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டே இருக்கும்போது அப்படி ஒரு பாட்டு போடுவார் பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்றோம், ஒரு பாட்டு போடுவோம் அதிகமா, அது கம்ப்ளீட்டா அழிச்சிரும், அந்த சத்தியத்தை அழிச்சிருமா. நான் பின்னாடி அதை குறிப்பை கொஞ்சம் பெரிய சைஸ்ல முழுமையா வாசிப்போம், அது நல்லா இருக்கும். இதை சொன்னா நீங்க சண்டைக்கு வந்துருவீங்க. அங்க அப்படிதான் இருக்கு. வேணா லேஸ் அதை சரி, அது பின்னாடி அந்த கருத்தை நம்ம வாசித்து கொடுப்போம். இந்த குறிப்பு வாசிப்போம். அவர்களிடம் ஒரு பெரிய ட்ரம், அது அந்த கூட்டம், அது என்ன ஊரு, அவங்க நாட்டில் உள்ள ஒரு ஊர்ல நடந்த அந்த கூட்டத்தை குறித்து தான் பதில் எழுதும்போது எழுதுகிறாங்க. அந்த கூட்டத்தை குறித்து ஒருவர் பகிர்ந்து கொண்டாங்க. பேசின வந்து ஹஸ்கல். அவர் அந்த கூட்டத்தை குறித்து ஒருத்தருக்கு எழுதுவாங்க, அவங்க தீர்க்கதரிசிக்கு எழுதுவாங்க, தீர்க்கதரிசி பதில் எழுதுவாங்க. அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு, இதைத்தான் தீர்க்கதரிசி வேண்டான்னு எழுதுறாங்க. அவர்களிடம் ஒரு பெரிய ட்ரம், 2 கஞ்சீராக்கள். இப்ப இதெல்லாம் தேவையில்லை, ஒரு பெட்டி, அந்த பெட்டிகளை எல்லாம் இருக்கும். அவ்வளவுதாக சாத்தான் கொண்டு வந்துட்டான். ஒரு பெரிய தாழ்ந்த சத்த பிடில், 2 சிறிய பிடில்கள், ஒரு புல்லாங்குழல் மற்றும் 2 எலக்ட்ரிக் கிட்டார், ஒரு ஹார்மோனியம் மற்றும் சில குரல்கள் உள்ளன. அவர்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க, கார்டன் ஆஃப் ஸ்பைசஸ் என்பதை பாடல் புத்தகமாக பெற்று பரிசுத்த வார்த்தைகளுக்கு நடன மெட்டுகளுடன் இசைக்கின்றனர். என்னது இப்ப சிறிய பாட்டு புஸ்தகம் சொல்றீங்க தெரியுமா? நம்ம ஒண்ணு கம்போஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா அப்படி நிறைய அந்த சால்வேஷன் ஆர்மியினுடைய பாட்டு புஸ்தகம் அதை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நடன ராகத்தில் இருக்கிற பாடல்கள் எடுத்து பாடுகிறார்கள். மூப்பர்கள் பிரீச் அல்லது ஹஸ்கல் பேசும்போது, அவங்க 2வது கூட்டத்துல பிரசங்கியார்கள், அவர்கள் பேசும்போது துவங்கவும் முடிக்கவும் நம்முடைய புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை பாடினார்கள். நம்ம இது டிவைன் சர்வீஸ் சில கோயில்ல பார்ப்பீங்க, சிறிய பாடல் புஸ்தகம். எனக்கு மற்ற இடங்கள் தெரியாது, நான் தமிழ்நாட்டை தான் மனதில் வச்சு சொல்ல முடியும். இந்த சிறிய பாடல் புஸ்தகத்தெல்லாம் பாடுவாங்க, பாட்டு கூட்டத்துல பாடிட்டு டிவைன் சர்வீஸ் தொடங்கும் போது அந்த பிரசங்கியார்கள் அந்த ஆரம்ப பாடலும் முடிவு பாடலும் எதுக்கு போயிருவாங்க, பெரிய பாட்டு புஸ்தகத்துக்கு போயிருவாங்க. அதாவது அந்த இது ரொம்ப பரிசுத்தமானது, அந்த டிவைன் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும், இது எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம், அப்படிதான் அங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லா பாடல்களும் மற்ற புத்தகத்திலிருந்து வந்தவையே தவிர அவர்கள் நம்முடைய சொந்த பாடல் புத்தகங்களை பயன்படுத்தவில்லை. இப்ப நம்ம பாபிலோனிய பாடலாம் சேர்த்து சொந்த பாடல் உண்டாக்கிட்டோம், அதுக்காக அந்த நம்ம பாடல் புக்காயிருமா? அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உண்டாக்கிட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் கேளுங்க, ஒரு சால்வேஷன் ஆர்மி ஆராதனை போல அவர்கள் praise the Lord, glory to God மற்றும் ஆமென்களை சத்தமிடுகிறார்கள், அல்லேலூயாவும் சேர்த்துக்கிடுங்க. இது ஒருவரின் ஆத்மாவுக்கு மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இதத்தான் தீர்க்கதரிசி மறுபடியும் நடக்கும்பா அப்படின்னு எழுதுகிறாங்க. சில பிரசங்கர் சில நேரம் வந்துடும், நானே சில நேரம் வரும். பிரசங்கர் சொல்றது இல்லை, பிரசங்கர் சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? Praise the Lord. எல்லாரும் praise the Lord. Glory to God. எல்லாரும் glory to God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இது எப்ப இருந்திருக்குன்னு பாருங்க. ஒருவேளை தீர்க்கதரிசி எச்சரிப்பை உணர்ந்து கொஞ்சம் மங்கி போயிட்டு இப்போ ரொம்ப தலை விரித்து ஆடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய முகாம் கூட்டங்களில் எஃபோர்ட் மீட்டிங், பிற இடங்களிலும் மற்றொரு விஷயம் கவனத்தை இருக்க வேண்டியது, அது பாடுவது பற்றியது. நம்ம ஏற்கனவே வாசித்ததுதான்.
பாடுபவர்களுக்கு அவைகள் பரிச்சயமானவை என்று முதலில் உறுதிப்படுத்தப்படும் வரை ஒரு ஊழியர் பாடும்படி பாடல்களை கொடுக்க கூடாது. அதே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதே மாதிரி இருக்குது, மற்றபடி கத்துவேன். பரிச்சயமான பாடலான்னு பார்த்துக்கணும். நான் போய் பாட்டு கூட்டத்தில் ஸ்பெஷல் சாங் பாடிட்டு கூட. இந்த செயலுக்கு ஒரு சரியான நபர் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் ஆவியோடும் கருத்தோடும் பாடக்கூடிய அத்தகைய பாடல்களை தேர்ந்தெடுக்கப்படுவதை பார்ப்பது அவரது கடமையாக இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுவதின் ஒரு பகுதி பாடுவதாகும். ஆனால் அது பெரும்பாலும் நடத்தப்படும் குளறுபடியான முறையில் அது சத்தியத்திற்கு பெருமை இல்லை, மேலும் தேவனுக்கு மரியாதை இல்லை. உண்மைதான். பாட்டு கூட்டம் நடத்த போயாச்சு பாடிட்டே இருப்போம். உடனே அவரு ஆண்டவர் கரங்களை வைத்திருக்கிறார், நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் அப்படிமா பாட்டு பாடிட்டே இருக்கும்போது பாட்டு பாடிட்டே இருப்போம். இரண்டாவது பல்லவியை மீண்டும் பாடுவோம். இடையில சத்தம் போடுறாங்க பாத்துருக்கீங்களா? மியூசிக் இந்த பல்லைக்கு இடையில மியூசிக் போடுவாங்களா? அப்பா மியூசிக் போடும்போது அவரு ஆண்டவர் அந்த அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அப்படி குழப்பம். பாட்டு பாடினா பாட்டு பாடு, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணு, பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணு. பாட்டு பாடும்போது ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணும்போது பாடாத, பிரசங்கம் பண்ணும்போது பாடாத, பாடிக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் பண்ண. நீ என்ன செய்யலான்னு விசுவாசிக்கு தெரியட்டும், குழப்பம் இல்லாம செய். நீ எப்போ பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு, பழகிறோம். சில பாஸ்டர்ஸ்லாம் எல்லா பிரசங்கத்திலும் பாட்டு பாடுவாங்க. நான் ஒருக்கா பார்த்துருக்கிறேன், ஒரு பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர்டான ஒரு போதகர் எல்லா பிரசங்கத்திலையும் பாட்டு பாடிடும். அதனால அவங்களுக்கு பழகிடும், இது பாட்டு பாடுவாரப்பான்னு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை போதிக்கும் போது வேதத்தை பாட்டு மூலமா வேதத்தை போதிக்க போறியா? பாட்டு மூலமா வேதத்தை போதிக்கன்னு சொல்லிடு, அவ்வளவுதானே. ஆனா அது வேற. வேத கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு பாடல்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சத்தியத்தை உணர்வதற்கு போதனை வேண்டும். அது சத்தியத்திற்கு பெருமை இல்லை, அது தேவனுக்கு மரியாதை இல்லை. ஏன்னா அதை சொல்லலாம். போதர்கள் ஒரு இடத்துல ஒரு எஃபோர்ட் மீட்டிங்ல டைம் 9 ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் முடிச்சு. எஃபோர்ட் மீட்டிங்ல அப்படி வந்திருக்கிறாங்க. சும்மா அந்த ஒரு ஒரு மாதிரி வயலட் கலர் வந்துருமா சட்டை, பாஸ்ட் ஒரு 3 நாள் ஒரு யூனிஃபார்ம் ஓட்ட நின்ட்டாங்க. என்னங்க செய்திருக்கிறீங்க? நீ போதகன் தானே, உனக்கு கோடு ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா? இப்போ ஏதோ ஒரு சாப ஸ்கூல்ல ஒருத்தர் நடத்துறாரு, ஒரு தாடியும் அதையும் பார்த்தா ஏதோ பிள்ளை பிடிக்கிற மாதிரி இருக்கிறாருங்க. இதில் ஒரு ஒழுங்கு வேண்டும், ஒழுங்கு இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருடைய கிரியை ஒவ்வொரு பாகத்திலும் இருக்க வேண்டும். சபையை வழிநடத்தக்கூடிய குரல்களை உடைய சிறந்த பாடல்களை கொண்ட ஒரு குழுவை ஒழுங்கமைக்கவும். சும்மா அதை சொன்ன அந்த மேல முதல் படிச்சு நம்ம பிச்சை உயர்த்தி தொடங்கிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லை. எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய குரல் உடையவர்களை அதனால பிராக்டிஸ் பண்ணி நம்ம வந்துக்கணும். முன்னாடியே பாட்டு போடணும்னா நம்ம அதுக்குரிய முயற்சிகளை எடுத்து பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பின்னர் விரும்பும் அனைவரும் அவருடன் ஒன்றிணையட்டும். பாடுபவர்கள் இசைவாக பாட முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒரு பக்கம், ஒருத்தர் இன்னொரு பக்கம், ஒருத்தர் ஒன்ன பாடிக்கிட்டு இன்னொருத்தர் உள்ள பூந்து அடுத்தது அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கும் கிரகமாக பாடப்பட வேண்டும். அவர்கள் இந்த திறமையை தேவனுடைய மகிமைக்கு பயன்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். ஆனால் தெய்வீக வழிபாட்டு நேரங்களில் இருந்து மனதை திசை திருப்புவதற்கு பாடுவதை அனுமதிக்க கூடாது. ஒன்று புறம்பிடிக்க வேண்டும் என்றால் அது பாடலாக இருக்கட்டும். தொழுகையை விட இசையை அதிக அளவில் உருவாக்குவது, இசை பழக்கத்தை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்வது தற்போதைய யுகத்தின் பெரும் சோதனைகளில் ஒன்றாகும். சாங், மியூசிக். இங்கு பல ஆத்துமாக்கள் அழிந்துள்ளன. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க இசை. ஆனா சாத்தான் யாரு? அவர் இசைக்கு தலைவன் இல்லையா? அவரை கீழடித்தனம் பண்ணுவார்ல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் மனசாட்சியை தூண்டி பாவத்தை தண்டிக்கும் போது கவனமா கேளுங்க. சாத்தான் ஒரு பாடுகின்ற செயலை அல்லது ஒரு பாடுகின்ற பள்ளியை பரிந்துரைக்கிறான். பிரசங்கம் எடுக்கும் அந்த மனதை அப்படியே பக்குவப்படுத்தும் பொழுது அப்படியே ஒரு பாட்டை பாடுவோம், இல்ல அவர் பாடுவாரு, எல்லாரும் சேர்ந்து பாடுவோன்றான். அவர் மட்டும் பாடினா போதாதுன்ட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. அந்த ஒரு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, சத்தியம் அவுட்டு.
சத்தியம் அவுட். அவர் என்ன சொந்த ட்ரூத் போச்சு, அவ்வளவுதான். அது மறுபடியும் வாங்கினா அவர் சுவார்ந்தமாயிருவாங்க. அந்த கிரியை, ஆவியானவர் கிரியை போயிடும். இது ஒரு லேசான மற்றும் அற்பமான முறையில் நடத்தப்படுகிறது. இதன் விளைவாக பாரத்துடன் கவனிக்க வேண்டியது மனதில் இருந்து அகற்றப்படுகிறது. மேலும் தேவனுடைய ஆவிக்கான அனைத்து ஆசையும் தணிகிறது. பயங்கரமா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாம் முட்டிப்பட்டு ஜோம் பண்ண தலை குத்துன்னு பாட்டு பாடிட்டு இருப்பான். என்னங்கடா இது? என்ன செய்யறீங்க நீங்க? ஜெபம் தானே சொன்னீங்க. இல்ல நான் பாடல் மூலமா ஜெபிக்க போறோம்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் கரெக்டா மனதை ஒருமுகப்படுத்திக்கிடுறோம். நாம எல்லாம் தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிடுவோம். இப்பொழுது 2 பேர் 3 பேர் அவன் ஜெபம் பண்ண போறோம் 3 பேரை சொல்லிடுவாங்க. 3 பேரை சொன்னா ஒரு ஆள் முடிச்சோன்னா அடுத்த ஆள் தொழுவுன்னு நினைச்சா உள்ள ஒரு பாட்டு ஓடி வந்துடும். எதுக்கு? அடுத்த ஆள் ஜெபம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ஆள் ஜெபம் பண்ணட்டும். எதுக்கு பாட்டு? எங்க இருந்து பழகுனீங்க இதெல்லாம்? சரி சரி, ஒரு அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது ஒரு பாடலை போட்டு விட்டு அதை எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கும், ஆனா உண்மையிலேயே ஒரு ஆத்துமர் இருதயத்தில் ஆவியானவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அது அப்படியே போயிடும். இந்த அம்மாவும் ஆவியானவர் விட்டு போயிடும். ரியாலிட்டி இது, நேச்சர். இவ்வாறு இயேசுவுக்கு திறக்கப்பட இருந்த இதய கதவு அசைக்கப்பட்டு பெருமிதத்திலும் பிடிவாதத்தினாலும் தடுக்கப்பட்டு பல சந்தர்ப்பங்களில் மீண்டும் திறக்கப்படுவதே இல்லை. ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. நீ பிரசங்கம் பண்றவன் நல்லவனே இல்லையோ, உன் மூலமா ஆண்டவர் பெரிய அசைப்பு உண்டாக்குறாரு. ஆனா சாத்தான் உன் கூட இருந்து டபக்குன்னு அதை ஒரு கவுத்திட்டு போயிடறான். பாத்தீங்களா? என்னங்க பாட்டு பாடுறது தப்பா? 100% இந்த சூழ்நிலையில பாடுவது தவறு. இந்த முறைமையில் பாடுவது தவறு. அது ரட்சிப்பை அழித்துவிடும், உங்களை கொன்றுவிடும். இந்த பாடுகின்ற பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் சோதனைகளால் ஒரு காலத்தில் சத்தியத்திற்கு உண்மையிலேயே மாற்றப்பட்ட அநேக தேவனிடமிருந்து தங்களை பிரிக்கும்படி வழி நடத்தப்படுகிறார்கள். இது கொயர். சத்தியம் இனியும் அவர்கள் ஆத்துமாக்கள் மீது அதன் பரிசுத்தப்படுத்தும் வல்லமையை செலுத்தாதவரை அவர்கள் ஜெபத்திற்கு முன் பாடுவதை தேர்ந்தெடுத்தார்கள். மத கூட்டங்களுக்கு பதிலாக பாடும் பள்ளிகளில் கலந்து கொள்ள முன்னுரிமை கொடுத்தார்கள். இப்படி பாடுகின்றது தேவனுக்கு அருவருப்பாகும். சரி, மைனே மைதானத்தில் சில சந்தர்ப்பங்களில் பாடுவதற்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட்டது. பிரார்த்தனைக்கு முன் ஒரு நீண்ட துதி பாடல் இருந்தது. ஜெபத்திற்கு பிறகு ஒரு நீண்ட பாடல் இருந்தது. இருக்க நீண்டதா எல்லாரும் வச்சிருக்காங்க தெரியுமா? கொஞ்சோண்டு. கூட்டம் முழுவதும் நிறைய பாடல்கள் இருந்தன. இவ்வாறு பொன்னான தருணங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படவில்லை. மேலும் இது விலை மதிப்பற்ற தருணங்கள் சரியாக நிர்வகித்து இருந்தால் உணரப்படக்கூடிய நன்மையில் பாதி கூட செய்யப்படவில்லை. Song, a minor aspect in the church service. மேஜர் அல்ல. பாட்டு ஆராதனை யாருங்க கேட்டா? தீர்க்கதரிசி ஒரு இடத்துல எழுதுவாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க பாட்டு ஆராதனை நடத்திட்டு இருக்கிறீங்க, அவங்க அப்படி கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்காங்க, அவங்க பாட்டு ஆராதனைக்கெல்லாம் வரலைங்க, நீ எதுக்கு நேரத்தை வீணாக்குற அப்படின்னு எழுதுவாங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே இதை நீங்க விளங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க எடுத்து படிங்க. இசை அவசியம், ஆனா இந்த மாதிரி இசை இருக்கக்கூடாது. சரிங்களா? இசை அவசியம், ஆனால் இந்த மாதிரி இசை இருக்க கூடாது. புரிஞ்சுச்சிங்களா? இதுல ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்குங்களா? இதனாலதான் நான் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஒன்லி யூஸ் சாங் ஆஃப் ஜாயன். கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வார்த்தை புரியாத கீர்த்தனைகளை பாடாது. கீர்த்தனைகள் நிறைய வார்த்தைகள் புரியாது. அப்படி புரியாத கீர்த்தனைகளை பாடாது. அந்த சாங் ஆஃப் ஜாயன்லையும் தேவையில்லாத சில பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவைகள் உங்களுக்கு தெரியல, தவிர்த்து. இது என்னுடைய ஸ்டாண்ட். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம்.
சரி, இதுல ஏதாவது சொல்லணுமா? டிவைன் சீரிஸ் முடிஞ்ச உடனே அந்த சீரங்க பாட்டு பாடுதாங்க. முதல் கவியும் பாடுதாங்க, கடைசி கவியும் பாடுதாங்க. அப்படி பாடலாமா பாடக்கூடாது? அப்படி அவசியம் இல்ல. நம்ம மக்களுக்கு ஒண்ணும் புரியல, அவ்வளவுதான். நான் புரியலன்னு சொல்லுவேன். 2க்கு ஒரு பாட்டு வந்து மேக்சிமம் 3 நிமிஷம் அதுக்கு மேல இருக்காது. 2 நிமிஷம் மியூசிக்லாம் நீங்க அந்த இடையில மியூசிக்லாம் போடணும்னா 2 நிமிஷம் 2.25 நிமிஷத்துல முடிச்சிடும். இது தெரிஞ்சிக்காம அதை வந்து சபையில குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக முதலாவது கவிதையை பாடுவோம், கடைசி கவியை பாடுவோம். சரி, ஓரளவு முன்னதாக சொல்றாங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். அது அவசியம் இல்லை. ஒரு பாடல் முழுமையா தாராளமா பாடலாம். அவ்வளவு நேரம் நம்ம இருந்து அதுக்காக நிறைய பாடல்களே பாட வேண்டாம். ஒரு பாட்டை கூட முழுசா பாடலன்னா அது எனக்கு என்னமோ சரியா தெரியல. அது நம்ம சபையினுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனா அதுக்காக 2 பாடல்கள் 3 பாடல்கள் நிறுத்தி சொல்லி நம்ம கடைசியில வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சரியா சொல்லலையே, பாடலாமா பாடக்கூடாதா அப்படிலாம் என்கிட்ட பதில் வராது. சில காரியங்களோட பதில் சொல்ல முடியாது. முன்னதாகவே அறிவித்து, ஒருவேளை அவங்களுக்கு நேர கணக்கு தான் இருக்கலாம், அதனால முன்னதாக அறிவிக்கணும். அறிவிச்சுட்டு சபை முழுசும் அதுல கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இவன் என்ன செய்வாங்கன்னா, முதலாவது கவியம் 4வது கவியம் பாடுவோம்னு சொல்லிடுவான். முதலாவது கவிதை பாடுவாங்க, அதுக்கு ஒரு பல்லவியை பாடுவாங்க, அது பல்லவி பாடு முடிவு இருக்கல 4வது கவியை பாடுவோம்மா. இந்த அவசியம் வேணாமா? அது குழப்பத்தை உண்டாக்கும். இல்லைன்னா என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, முதலாவது கவிதை 4வது கவியம் பாடணும், அமைதலா இருந்தோம்னா பாதி பேர் 2வது கவிதை பாடிக்கிட்டு இருப்பான், தொடங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால குழப்பத்தெல்லாம் தவிர்க்கணும். அதுக்குதான் ஞானத்தோடு ஆவியானோட ஒத்தாசையோடு ஆராதனைகளை நடத்த வேண்டும். அப்ப என்னது நல்ல ஆலோசனை? என்னது முழுசும் பாடிட்டு போறது பிரச்சனையே இல்லை. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குழம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் சபையில் குழப்பம் இல்லாத வகையில பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒழுங்கும் கிரகமான தேவன். நம்முடைய ஆராதனை ஒழுங்குமாக கிரகமாக இருக்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நல்ல ஆலோசனை இந்த முதல் கவியும் கடைசி கவியும் பாடுவோம் என்பது இல்லாதபடி முழுமையாய் பாடுவது சரியாக இருக்கும். இப்போ வேற பாட்டு புக்கில் உள்ள பாட்டு நம்ம பாடலாமா? பதில் சொல்லுங்களேன். வேற பாடல், மதத்தினுடைய பாபிலோனிய கிறிஸ்துவருடைய பாடலை நம்ம பாடலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா, குறிப்பிட்ட சால்வேஷன் ஆர்மி பாடம் புக்கு பாடுறத நம்ம விசுவாசிகள் என்ன இப்படி பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த பாடலாம் எடுத்து நம்ம ஒரு பாட்டு புக்கு போட்டு பாடிட்டு இருக்கலாமா? பாடக்கூடாது. வித்தியாசம் தெரியாம போயிடும். அதனால நான் சொல்றது சிடி பாட்டு புக்கு தூர வச்சிருக்கேன்னு சொல்லு. சரி, வேற 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 ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். பாபிலோனிய கிறிஸ்தவ பாடல்கள் தேவன் சொல்றார், உன் பாடலின் இறைச்சலை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். இறைச்சல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வேண்டத்தகாத சத்தம். அப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பாடுறது நல்லது. அந்த இறைச்சலை உண்டாக்கக்கூடிய பாடலை தவிர்க்கணும். சரி சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஞானமாக நடந்து கொள்வதற்கு பிரயாசப்படும். இசை உங்களை அழித்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளும். சரி, ஜெபம் செய்வோமா? நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். யாரு ஜெபம் பண்றீங்க? தேவதாஸ் ஐயா, நீ ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அவங்க தனலட்சுமி செல்வகுமாருங்களா, பேர் மறந்துச்சு, தனலட்சுமி, அவங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாஸ் தேவதாஸ் ஐயா, நீங்க ஒரு ஜெபம். அதுக்கு பிறகு தனலட்சுமி, நீங்க ஜெபம் பண்ணலாம்ல? நீங்க தான் ஜெபம் பண்ணி. ஓகே பாஸ்டர். தேவதாஸ் ஐயா முதல்ல, ரெண்டாவது. பரிசுத்தம் இறக்கும் கிருபைந்த கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எங்களிடத்திலே காணப்படுகின்ற குற்றங்களையும் பாவங்களையும் உணரத்தக்கதாக அவைகள் எங்களுக்கு எடுத்து கூறப்பட்டதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, எங்களிடத்திலே எப்படிப்பட்ட பாடலின் தன்மை உலகத்தை வசீகரிக்கத்தக்கதாகவும் உலகத்தை மயக்கத்தக்கதாகவும் சாத்தானுடைய
அடிச்சுவடுகளை பின்பற்றி அதை நாங்கள் மற்றவர்களை இழுத்து கொள்ளத்தக்கதாக உணர்ச்சி வசப்படத்தக்கதாக பாடல்களை பாடாதபடிக்கு தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக பாடல்களை பாட எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் பார்க்கிறோம். எது சரியான பாடல், எப்படி நாங்கள் பாட வேண்டும், எந்த பாடலை நாங்கள் பாட வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகன் மூலமாக கொடுத்த சத்தியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அம்மையார் அவர்கள் அக்காலத்திலே 1844 எழுதப்பட்ட வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் உண்மையாய் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அக்காலத்திலே சொன்னது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் மறுபடியுமாக உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து எது சரியான பாடல், எது சரியான இசை என்பதையும், இசைக்கருவிகள் இரைச்சலை உண்டாக்குற இசைக்கருவிகளாய் இல்லாமல் மென்மையும் இனிமையுமான இசைக்கருவிகளோடு உம்மை துதிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களையும் தாழ்த்துக்கிறோம். இந்த இரவிலும் நீர் எங்களோடு கூட இரும். மீதியான நேரத்தை நீர் பொருட்படுத்தலும். நல்ல நித்திரை கட்டளையிடும் கர்த்தாவே. காலை எழுந்து எங்கள் கடமைகளை செய்ய கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என்ற பரிசுத்த பரம்பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கும் எங்கள் பிதாவே, அப்பா, இப்பொழுது இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை பின்பற்றும் மக்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பது எவ்வளவு மனமகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குதுப்பா. தேவனே, இந்த நேரத்திலும் நாங்க எந்த மாதிரியான இசை, அதை பத்தின விஷயங்களை நாங்க பார்த்தோம். கர்த்தாவே, அதை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடி இது எங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறவும், இதுல இருக்க அழகை 4 பேர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லவும் எங்களை மாற்றும் அப்பா. என்னதான் நாங்க படிச்சாலும் உம்முடைய துணை இல்லைன்னா நாங்கள் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீரே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.